ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, எல்லோர் வீட்டிலும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறாய். எல்லோர் வீட்டிலும் போய் நீ பார்த்தாயா? உனக்கு மட்டும்தான் இந்த பூமியில் கஷ்டம் என்று நீ நினைக்கிறாயா? ஒவ்வொரு குடும்பத்திலும் போய் பார், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்று. ஏனென்றால் சிலர் வெளியில் காட்டிக்கொள்வார்கள், சிலர் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். 2 வரிசைகள் உள்ளது. அதில் ஒரு வரிசையில் நீ நிற்கிறாய். எதிரில் இருக்கும் வரிசைகளை பார்க்கும் பொழுது ஆட்கள் குறைவாக இருப்பது போல் இருக்கும். அதனால் உடனடியாக அந்த வரிசையில் போய் நின்று நீ நின்ற வரிசையை பார்த்தால் அப்பொழுது அந்த வரிசை கூட்டமாகவும் நீ ஏற்கனவே நின்ற வரிசை ஆட்கள் குறைவாகவும் தெரியும். நீ பார்க்கும் விதத்தில் தான் இருக்கிறது ஒவ்வொன்றும். உன் வாழ்வில் நீ எதை பார்க்கிறாயோ அதுதான் உனக்கு தெரியும். நீ எல்லோருக்கும் நான் ஒரே மாதிரி தான் வாழ்க்கை தருகிறேன். ஆனால் சிலருடைய கர்ம வினை அவர்களை காப்பாற்றும். தங்கமே, நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் குறைவாக எடை போடாதே. உன் வாழ்க்கையானது மிக மிக சந்தோஷமானதுதான். இப்பொழுது ஏதோ ஒரு விஷயங்கள் உன்னை காயப்படுத்துகிறது என்பதனால் உன் வாழ்வில் எல்லாமே உன்னை கஷ்டப்படுத்தும் என்று கிடையாது. சீக்கிரமாக அனைத்தும் மாறும். கவலைகள் வேண்டாம். சீக்கிரத்தில் அனைத்தையும் நான் உனக்கு புரிய வைப்பேன். உன் வாழ்க்கை எவ்வளவு மகத்துவமானது என்பதை நான் உனக்கு புரிய வைப்பேன். நீ இனி உன் கண்ணில் ஒரு துளி கண்ணீரை கூட சிந்தக்கூடாது. ஏனென்றால் இந்த வாராகியானவள் உன்னை அமோகமாக வாழ வைக்கப் போகிறேன். நீ நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நல்லதுதானே நடக்கப் போகிறது. எப்பொழுதும் கெட்டது நடந்தது, ஆனால் இதற்கு மேல் நல்லதுதானே நடக்கப் போகிறது. நல்லதே நடக்கும். நம்புங்கள், சந்தோஷமாக இருங்கள். உங்களுக்காகவே இங்கு நான் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்காவது இரவு தூக்கமணி உண்டு, ஆனால் எனக்கு உங்கள் காப்பதே வேலை. எனக்கு தூக்கங்களே கிடையாது, எனக்கு ஓய்வே கிடையாது. என்னுடைய குழந்தைகளை நான் எப்பொழுதும் அரவணைத்து பாதுகாத்து கொண்டே இருப்பதே என்னுடைய வேலை. எனக்கு நீங்கள் தான் முக்கியம். தங்கமே, கவலைகள் வேண்டாம், சந்தோஷத்துடன் இருங்கள். உங்களுக்காகவே இந்த வாராகியானவன் நல்லதையே செய்வேன். ஜெய் வாராகி.